Hey guys, welcome back. இன்னைக்கு மண்டே மார்னிங்கே மெக்னில் ஃபேமிலி வீடியோஸோட வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலாரான பெண்கள் சம்பவங்கள். ஸோ இன்னைக்கு ஃபன்னி உமன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பாக இதில் ஒரு 40% மோட்டார் பைக்கு கூத்துகளாக தான் இருக்கும். பார்ப்போம் சரியாக இருக்கான்னு. இது ஒரு 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அதிரடியா அடாவடியா அளப்பறையான வேலைகளை பார்த்தேன். விடாப்படியா தட்டாலடியா தண்டமான டோலிகளோட சம்பவங்களை தான். அதிர வைக்கிற மாதிரி ஆட்டையை கெடுத்தவங்கல இருந்து பதற வைக்கிற மாதிரி ஸ்கூட்டியை முறுக்கனவங்க வரைக்கும் டேமேஜான டோலிகளை பார்க்க வீடியோக்குள்ள வண்டியை திருப்பணுங்கிறதுனால இன்ட்ரோவா போடியா இருட்டா. டோலிக்காக அந்தாலு போனா அந்தால பார்த்தவனே டோலி போயிருச்சு. அட வெண்ண போடுங்க, பக்கத்துல ஏன்டா பைக் அடிக்கிறீங்க? வண்டியை பார்த்து ஓட்ட மாட்டீங்களா? இந்த வண்டியை ஓட்டுறது நான் பார்த்துட்டேனா? அல்ல அங்க ரெண்டு ஆரம்பமே மோட் ஸ்கூட்டர். சரி பரவாயில்ல, அந்த ஆளு வண்டியை கிளப்பிட்டு நேராக போயிட்டான். அவன் போனதை பார்த்ததுக்கு நீங்கள் காட்டுக்குள்ளே விட்டீங்க, பரவாயில்ல. ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது தான். நடந்தோன்னு நம்ம என்ன பண்ணணும்? பயத்தில் நிப்பாட்டணும். இது அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தால் என்ன இருக்கும்? அந்த பிரேக் எங்கே இருக்குன்னு மறந்துட்டீங்களா? பேருக்கு தாட்ஸ் இந்தால பார்த்தால சந்தேகமா தான் இருக்கு. எனக்கு சந்தேகமா இல்ல. அப்பால போ சாத்தானே. சத்தியமா மெண்டல் தான். பெட்டா இருந்தாலும் எட்டி இருக்கணும்ல. ஆயாக்கா, எனக்குன்னு ஒரு தனி ஆயாக்கா இருக்கா. இந்த வயசுல என்ன தொந்தரவு பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கா? நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் பட் ஐ டோன்ட் வாண்ட். இருக்கே நச்சு. செவுட்ல அடிச்சது கன்சென்ட் முக்கியம். இவள போறது நமக்கு ஒண்ணும் டேஞ்சர் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாட்டுக்கு தான் டேஞ்சர். ஏ போட்ரேட்ல எடு. ஹோட்டல் எடுத்துக்கிறேன். சம்சே அங்க பாசமிகு பாதர் கால் பண்ண ஒப்ப மவளே எங்கம்மா இருக்க? எக்ஸாம் படுதுலடா டாடி. அத சின்சியரா கிளாஸ்ல உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கேன். நானும் பின்னாடி பெஞ்சில தான் மாறிக்கேன். அழகா ஒரு பூ வச்சுக்கிட்டு போய் சொல்றது. நேற்று ஒரு பார்த்தேன் ஒரு வீடியோ, அது வெள்ளக்கார. ஆமாம், இது நகைச்சுவைன்னு இல்லை, அந்த அந்த லேடிக்கு நடந்த ஒரு சம்பவம். ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க எப்படி இப்போ அதை ரெக்கார்ட் பண்ணணும்னா, ஃபோனில் ட்ரெயின் வருது, மெட்ரோ வருது, இவங்க அப்படியே நிற்கிறாங்க. கேமரா பின்பக்கம் இருக்கணும், அவங்க மண்டையை காட்டணும், அப்போ தான் ட்ரெயின் அந்த பக்கம் வர்றது தெரியும். கேமராவை கொண்டு வச்சுட்டாங்க. இப்போ அவங்க என்ன ஷாட் எடுக்கணும்னா, அவங்க வெயிட் பண்ணுறாங்க, டைம் பார்க்குறாங்க, அப்படியே ட்ரெயின் ஃபுன்னு வந்து நிற்கிது, கதவு திறக்குது, இவங்க உள்ளே போய் ஏறுறாங்க. சரியா? இந்த ஷாட் அவங்களுக்கு வேணும். கேமராவெல்லாம் வச்சாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. அதே மாதிரி நிற்கிறாங்க, டைம் பார்க்குறாங்க, ட்ரெயின் உஃப்னு வருது, கதவு திறக்குது, உள்ளே போய் ஏறுறாங்க. அந்த ஒரு செகண்டுக்குள்ளே கஜனி உள்ளே போயிட்டு அதை கம்பியை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஹேண்ட்பேக்கை திறக்கிறாங்க, ஃபோனை தேடுறாங்க, எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஞாபகம் வருது அப்படின்னு கேமராவை பார்க்குறாங்க. அப்போ சினிமேட்டிக்காக கதவை மூடுது, உள்ள பதறாங்க. நல்ல வேலை ஒன்றும் நடக்கலை. அந்த வீடியோட ஃபுல்ல ஓட்டி காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ட்ரெயின் போகுது. சரியா ஒரு 5 நிமிஷத்துல அடுத்த ட்ரெயினை பிடிச்சி வந்து சிரிச்சுக்கிட்டே ஃபோன் எடுத்துட்டு போறாங்க. யாரும் பார்க்கல, அந்த இடத்துல அப்படி சாத்தி வச்சதை யாரும் பார்க்கல. பார்த்துருந்தாங்க. மாறி போனாரு. வணக்கம். கொஞ்சம் வேகமா வந்திருந்தா 2 பேரும் வாழ்ந்திருக்க வேண்டியது. போவாங்க. அக்கா வீட்ல ஸ்கூட்டி எடுத்துட்டு போக சொல்லிருக்காங்க. இது பார்த்துருக்கேன். எடுத்துட்டு வந்தேன். இந்த லைசென்ஸ் எடுக்கலடி. லைசென்ஸ் எடுக்கணுமா? அங்க கலந்துரையாடும் போது என் கண்ணுல தூசி விழுந்திருக்கு, ஊதி விடு. ஆனா உன் கண்ணுல தான் தூசிய அடி கள்ளி ஊதிர வேண்டியது. ஏன் ஒண்ணு கூடி ஒப்பாடி வைக்கிறீங்க? எங்க சித்தப்பாக்கு சீமந்தானு சிறப்பா செஞ்சு ஓடலாம் விடுங்க. ஐயோ உள்ளே அப்பத்தாளுக்கு கூலி போவாங்க, ஒரு 30 ரூபா கொடுங்க. டோலிகள் வாழ்க்கையில போராட்டம் தான். டமாண்டோலி, இன்னைக்கு நம்ம சென்டர் ஸ்டாண்ட் போட்டுட்டோம், ஜெயிச்சிட்டோம். ஓகே 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 ஓகே. சென்டர் ஸ்டாண்ட் போடுறதுக்கு 2 பேரு. அதுக்கு அவர் கொடுத்த சவுண்டுக்கு உக்கு 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 ஓகே 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 ஓகே. மாறி மாறி உக்குறீங்களே, அவர் சென்டர் ஸ்டாண்ட் போக முடியல. அப்பா தம்பி டவுசரே, ஏங்க வண்டியோட ஆடிட்டு இருக்கீங்க? எது விளாட்டா? வேணாண்டா.
அங்க காவல்துறை இழிக்க வச்சு சட்ட ஒழுங்கு சான்ஸ் அடிச்சு என்ன கேஸ்? அந்த அம்மா ரீல்ஸ் எடுக்கும் போது டிஸ்டர்ப் பண்ண போற சொன்னா காதை கடிச்சு வச்சிருக்கு. அந்த காதை மீட்டு கொடுங்கன்னு காவல் நிலையத்துக்கு வந்து ஒரே கதறடு. கைது பண்ண வேண்டியதுதானே? ஆடி பிடிக்கட்டும். கடமை முக்கியம், எனக்கு காது முக்கியம். ரூல்ஸ் முக்கியம்ல. வண்டியில போகும்போது ஹெல்மெட் போடுவது முக்கியம். 3 பேரா போறீங்க போடா பூமன். அதான் சிறகடிப்போம்ல. A few moments later. ஒரே பண்ணு. ஏய் கேட்டிங்களா? இப்பெல்லாம் ஆள் கடத்தல ஆண்டிகளே பண்றாங்களா? இவன் கரெக்டா இருப்பான். அதுவும் என்ன மாதிரி அழகு குஞ்சா இருந்தா உடனே திருடுற பொம்பளையோ. ஆமா ஆமா போடாம படாதீங்கடா. வீட்லயே ஆடின்னு இருந்தா வெறுத்து போகும்ல. அதான் ரோட்ல எடுத்துட்டு வந்து லூடோ மொபைல அடி பாவி. தக்காளி வெட்டிருவேன் காய. ஒரு நிமிஷம் காய்ஸ் உழுகுதான்னு பாப்போம். என்ன தாயமா? சிக்னல் ஆறு நடிப்பானவல்ல. உருட்டுமா வா மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அந்த ஆயாவே ஆய்வாளர். ஏப்பா தம்பி இத சாராக்ஷா ஆயா இது எக்ஸ்ரே சொன்னாங்கற. அதாவது அக்கார்டிங் டு தி எக்ஸ்ரே நான் நல்லி எலும்பு எங்கடா இருக்கு. கேஸ் கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டே இருக்கு. ஸ்கூட்டி ஓட்டுனா தானே சிக்கல். ஏஹோவா நானி கோனி ராணி தேனி பொம்பளைங்க வந்தா போதுமே இடிக்கிறது. ஐயோ ஆமா. அங்க அக்கா ஆண்டி அமுக்கின்னு இருக்க. எனக்கு உன் மேல காதல் நிறைய இருக்குது. உனக்கு நிறைய இருக்குதா? டொரையா இருக்குது. ஜாக்கிய காரி துப்புற கோலப்பு பத்தியாடி. அங்க அம்மனி யாரும் அடைக்க முடியாது. அடக்கவே இல்லையா? தெரிச்சு போச்சு. திறந்து தானடி இருக்கு கதவு. அங்க தேவசேனா தூக்கி பிடிக்க. அட ஏமா விட்ட வீணா. ஐயா கிட்னில சொல்லிருச்சே. கொலகேஸ் வாங்க போறனா. அங்க டோலி சோடியா தான் வந்தாங்க. ரைட் வித் மை ஹாப்பி மேட்ச் மேட் இன் ஹெவன். ஏமா இந்த வண்டியில சென்டர் ஸ்டாண்டிங் இருக்கு. இது சென்டர் ஸ்டாண்டா? ஆத்தாடி ஒரு ஜவாரியா வாங்க போறே. ஆக்சன் ரீல்ஸ் எடுக்க வயநாட்டுக்கு போன இந்த வடக்கு குயில் புல் தடிக்கு புதைந்து போனது. வணக்கம். அங்க கருப்புக்கும் வெள்ளைக்கும் கலகமாய் போச்சு. ரெண்டு ஒண்ணாகி போச்சு. எல்லாம் கிரேவா தெரியுது. அங்க காதல் முத்தி போய் நீ தானே எப்பவும் என்ன பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொன்ன. சொன்னதெல்லாம் சரிதாமா. ஆனா அதுக்காக எப்படி முடியும்? பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஏய் ஏய் இந்த ஆட்டம் ஆடுறமே இது சேஃப்டி தானடி. பறவைகள் உட்கார்ந்து கிளை என்னைக்கு அது உடைஞ்சிருக்கா? இருந்தாலும் அப்பக்கிட்ட உட்கார்றீ அத்தனை எனக்கு தெரியும். பறவை முடியாம உட்கார்ந்தா உடையும். ஆயாவுக்கு அது ஏலியன் டெக்னாலஜி. ஒண்ணும் பண்ணாது வைங்க. யாதான் ஒண்ணா நம்பிட்டேன். சொத்த குடிக்கீங்க. அத்தா வச்சாதானே வரும். நீயே வச்சு காட்டு. ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்ன கேடு வைக்க வேண்டியதுதானே. நான் வச்சா வேற என்னப்பா சொல்லு. போக கண்டிப்பா போக. அங்க ரூல்ஸ் படி தான் வந்தாங்க. ஆமாமா இங்க இருந்து 1/2 கிலோமீட்டருக்கு நம்ம அப்பாவோட ரோடுங்க. ஏன் நடு ரோட்ல வண்டி நிறுத்தி பேசிட்டு இருக்கீங்க? அடேங்கப்பா அவங்க வரல தப்பா. டைம் இல்ல பாவம். பிசி ஒரே பிசி வெரி பிசி. அடா 50 ரூபாய் ஏத்திட்டாங்க. மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசாதீங்க. இப்பவாது அங்க சீரின போகையில சைடுல ஏறின்னு வந்துட்டாங்க. அம்மா ஏய் வண்டி எங்க ஓட்டினீ எங்கமா இருக்க? காதல்ல இருக்கேன் சார். வண்டியே கட்டா. அங்க ஆயாக்கா போய் பார்த்தாக்கா நல்ல சீலன்னு தான் இருக்குது. ஒரு ஏக்கர் என்ன வேலை போவு. படி வந்து வச்சு. ஸ்கிரீன் படுத்துடுங்க. டோலி லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டாங்க. சரியா ரைட்ல தான் போயிருக்காங்க. டோலி இஸ் ஆல்வேஸ் ரைட். அவங்க மாடலிங்ல மல்டிநேஷனல். இப்ப மல்டிநேஷனல் கணக்கால கட்ட நம்ம விட்டு போச்சோம். ஓ நோ பேபி இட்ஸ் ஓகே. இவ்வளவு பெரிய ஹீல். அங்க ஆண்டிக்கு தெரியும் ஆட்டம் அதிகமாச்சுன்னா கப்பைய பிடிப்பாங்களா? தம்பியை பிடிச்சிருவாங்க. ஐயா காட்டுவானா முடிய ஒட்ட வைக்கணும். 30 ரூபாய் கொடுத்துட்டு போமா. எல்லா பக்கமும் உயிரை கொடுத்து வேலை செய்யறாங்க தம்பி. போமாங்க. அங்க சீனியர்ஸா ஒரு ஐடியா பிடிச்சாங்க. வண்டியில போனாதான டயர் தேயுது. தக்காளி கயிறுலயே. அது ஒரு காவிய காதல். எதையும் எதிர்பார்க்காத மனைவி. தக்காளி 6 டிஜிட்ல சம்பளம் வாங்கினா சம்மதிப்பேன்டா. என் அன்பு மட்டும் போதும்னு சொன்ன கணவன் தக்காளி 69 பவுன் போட்டா தான் ஓகேன்னு சொல்லுவேன் சொன்னேன். முழுக்க முழுக்க காதல். கடலே காரி உமிழ்ந்த காவியம். அங்க மேடையில டிக்டாக் போட அடிங்க வந்துட்டா பாடி பீங்க.
தக்காளி தயிர் வடை. ஸ்கிரிப்டா? அடிக்கு தக்காளி வடகம். பொடி பெருமையா. ஓய் அவத்தானே ஏன்டா நீ பாத்துக்கற? 14 லைக்ஸ். இந்த வீடியோவோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. இப்படிதாங்க வாத்தியாருக்கு நேத்து ஞாபகம் மறதி அதிகமாயிருச்சு. திருக்குறளை அவரே போர்ட்ல எழுதி போட்டு இதை எழுதியவர் யாருன்னு கேக்குறாரு. அவரே போர்ட்ல எழுதியது யாரா? நன்றி. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. Thanks for watching. See you again. Close your eyes and miss me. Close your eyes, just me. I can read your lips on your fingertips. I can feel your smile come on my lips and happiness in your eyes. அங்க டீச்சர் அம்மா சொன்னாங்க. எவன்டா இதை படுத்துட்டு இருக்க? யாருப்பா? மடியில கலந்ததுங்க பாத்தியாரம்மா. வழியில எங்க அப்பா கிடக்குறேன். ரொம்ப நாளாக ஒரே பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து உங்களை போர் அடிச்சிடும். இப்போ ரீசெண்டாக மைக்கேல் ஜாக்சன் ஒரு படம் வேறு பார்த்தேன். அதனால தான் மைக்கேல் ஜாக்சன் இப்போ கேட்டாங்க, ஓ இப்படி யாருனது மைக்கேல் ஜாக்சனை மைண்டில் வச்சுக்கிட்டு தானே? ஆமாம், பின்ன அந்த இடுப்பு ஸ்டெப்லாம் போட்டேனே பார்க்கல. இவங்க யாரை நினைச்சு ஆடினாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ எம் மைக்கேல் ஜாக்சன். ஆமாம், நமக்கே எந்த மூச்சு வாங்குது. மைக்கேல் ஜாக்சனுக்கு எப்படி மூச்சு வாங்கும்ல? இந்த ஆட்டம் ஆடுற நமக்கே இப்படி மூச்சு வாங்குதுன்னா உண்மையாக ஆடுறவருக்கு எப்படி மூச்சு வாங்குமா? அம்மா சொல்கிறாங்க, சார் என்னடா நீ முன்னாடியே மைக்கேல் ஜாக்சன் சொல்லியிருந்தா அவரை மாதிரியே ஆடி இருப்பண்ணே. ஐயோ ஐயோ, நல்லா இருந்ததுங்க. மண்டே காலையில் இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணாதான் அந்த நாள் ஓட்ட முடியும். சொல்றாங்க, மண்டே கிறுக்குத்தனம் பண்ணா நேரா ஓட்டிடாரு, மொத்த நாள்லாம் அப்படியே அறுத்து ஓடா அந்த பக்கம். எல்லாரும் 6 நாளும் சூப்பரா போகுது. மண்டே மட்டும்தான் அவருக்கு பிரச்சனை. அதுக்கு மேக்னட் ஃபேமிலியை பார்த்து மண்டையை ரெடி பண்றாராம். எனிவே உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். Bye.